இன்னைக்கு தேதியில கார் பையர்ஸ்க்கு மத்தியில சேஃப்டியை பத்தின அவேர்னஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், கம்ஃபர்ட் இது மட்டும் இல்லாம ஒரு காரோட சேஃப்டி ரேட்டிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கார் பர்ச்சேஸ்ல ஈடுபடுறாங்க. பட் ஒரு காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட பாக்கிறதுக்கு பலரும் குளோபல் NCAPோட ரேட்டிங்ஸையே சூஸ் பண்றாங்க. பட் பெரும்பாலும் இந்த ரேட்டிங் வெறும் ஃப்ரண்டல் இம்பாக்ட வச்சு மட்டுமே கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 60 km/h ஸ்பீட்ல பேரியர்ல கார் போய் மோதும் போது உள்ள இருக்கிற மேனிகனுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் ஃப்ரண்டல் இம்பாக்ட்ல கணிக்க முடியும். பட் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல எக்கச்சக்கமான டிஃபரெண்டான சிச்சுவேஷன்ஸ் அமையுது கார்களோட விபத்தை பொறுத்த வரைக்கும். அந்த விதத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற இன்சிடென்ட் ரொம்பவே வித்தியாசமானது அப்படின்னு கூட சொல்லலாம். மாருதி சுசுகி ஆல்டோ பல ஆண்டு காலமா இந்தியாவோட நம்பர் 1 செல்லிங் காரா இருந்தது. இதற்கு முக்கியமான காரணம் இந்த காரோட அஃபோர்டபிலிட்டி மற்றும் அன்மேட்ச் ரிலையபிலிட்டி. இருந்தாலும் மாருதி சுசுகியோட ஆல்டோ போன்ற கார்கள் சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல பலராலையும் விமர்சிக்கப்படுது. உதாரணத்துக்கு ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஆல்டோ 0 ஸ்டார் வாங்கியது குளோபல் NCAPல. கரண்ட் ஜெனரேஷனாவது ரெஸ்பெக்டபிள் 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல ஒரு பெரிய ட்ரக்கே கண்டெய்னரோட ஆல்டோ 800 மேல சாஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். டெல்லியில நீல மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்துல நிகழ்ந்திருக்கிற இந்த விபத்துல அந்த ட்ரக் டிரைவரே எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது அப்படின்னு விவரிக்கிறாரு. விபத்துல ஈடுபட்டிருக்கிற இந்த ஆல்டோ கார் ட்ரக்கோட ஃப்ரண்ட்ல போயிட்டு இருந்ததாகவும் முன்னாடி இருந்த பிரிட்ஜ் அப்ரோச் பண்ணும்போது வலதுபுறமும் இடது பக்கமும் மாறி மாறி போயிட்டு இருந்ததாகவும் தெரிவிக்கிறாரு. ஒரு கட்டத்துல சடனா ட்ரக்குக்கு பக்கத்துல அந்த ஆல்டோ வர விபத்தை தடுக்கிறதுக்காக ட்ரக் டிரைவர் வேகமா ஸ்டியரிங்கை திருப்பியிருக்காரு. இதன் காரணமா கண்ட்ரோலை இழந்த ட்ரக் அருகில் இருந்த டிவைடர் மேல போய் மோதி சைட்வேஸ்ல ஆல்டோ மேலேயே கவிழ்ந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா ட்ரக்ல இருந்தவருக்கும் ஆல்டோல இருந்தவங்களுக்கும் எந்த விதமான மேஜர் இன்ஜுரிஸும் ஏற்படல. அண்ட் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்ஸ்ல முக்கியமா பார்க்கப்படுறது ஆல்டோவோட சைட் பில்லர்ஸ் இந்த ஒட்டுமொத்த ட்ரக்கோட லோடையுமே கேரி பண்ணிருக்கு. ஃபார்ச்சுனேட்லி இந்த இம்பாக்ட் பில்லர்ல ரைட்டாவே இருந்ததுனால ஆல்டோவால இவ்வளவு பெரிய இம்பாக்ட் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிருக்கு. மாற்றாக சென்டர் பேனல்லையோ இல்ல ஃப்ரண்டர்லயோ ஈடுபட்டிருந்தது அப்படின்னா பெரிய டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ரெக்கவரி வேன் மற்றும் ஹைட்ரா மெஷின்ஸ் இந்த இடத்துல இருந்து 2 வண்டியும் பிரிச்சு எடுத்திருக்காங்க. இது மாதிரி சம்பவங்கள் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. நம்பர் 1, நாம டிரைவ் பண்ணும்போது ஸ்பிளிட் செகண்ட்ஸ்ல எடுக்கப்படுற டெசிஷன்ஸ் எந்த அளவுக்கு டேஞ்சரஸா மாறுது அப்படிங்கிறது. மற்றொன்று, குளோபல் NCAP போன்ற நிறுவனங்கள் பண்ற டெஸ்ட்ல இருந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் எவ்வளவு மாறுபடுது அப்படிங்கிறதும் இதுல இருந்து தெரிய வருது. சோ ஒரு காரோட சேஃப்டி ஆஸ்பெக்ட வெறும் குளோபல் NCAPோட ஃப்ரண்டல் அல்லது குறிப்பிட்ட டெஸ்ட் மூலியமா மட்டும் பார்க்காம இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸை வச்சு டிசைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.